சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சொல்லுங்க. என் பேர் மாணிக்கம். இது என் மனைவி கமலா. வணக்கம்மா. அது என் மக கலைவாணி. வணக்கம். எங்க சொந்த ஊரு திருச்செந்தூர். எங்களை வீடு பூந்து அடிச்சு என் பொண்ண தூக்கிட்டு போக முயற்சி பண்ணவன் எங்க ஊருக்காரந்தாங்கய்யா. ஓ, அவன் பேரு முத்துப்பாண்டிங்கய்யா. அவன் என் மனைவிக்கு சொந்தக்காரந்தாங்கய்யா. அவன் ரொம்ப நாளா எங்க கிட்ட பொண்ணு கேட்டு நாங்க திருச்செந்தூர்ல இருக்கும் போதே தகராறு பண்ணிட்டு இருந்தாங்கய்யா. அவன் அடிக்கடி போலீஸ் கோர்ட்டுன்னு அலையறதுனால தப்பான சகவாசம் அவனுக்கு இருக்கிறதுனாலயும் அவனுக்கு நாங்க பொண்ணை கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டோங்கய்யா. ஐயா, அவன் என் மகளை திருச்செந்தூர்ல வச்சு 2-3 தடவை கடத்த பார்த்தாங்க. ஆமாங்கய்யா. கடத்த பார்த்தானா? ஆமாங்க ஐயா. நீங்க திருச்செந்தூர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ஏதாவது பண்ணிருக்கீங்களா? இல்லங்க ஐயா. சரி, மேல சொல்லுங்க. அந்த பயலால எங்க மகளுக்கு ஆபத்து இருக்குன்னு நினைச்சு நாங்க திருச்செந்தூரை விட்டு சென்னைக்கு வந்து இங்க ஸ்ரீதேவி நகர்ல தான் குடியிருக்கோம். எப்படியோ நாங்க இங்க இருக்கிறத கண்டுபிடிச்சு இங்க வந்து என்னையும் என் கணவரையும் அடிச்சு போட்டுட்டு என் மவளை கார்ல தூக்கிட்டு போக பார்த்தாங்கய்யா. நாங்க தங்கி இருக்கிற தெருக்காரங்க தான் அவனை புடிச்சு அடிச்சு எங்க பொண்ணை மீட்டு கொடுத்தாங்கய்யா. என்னையா இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா சார், இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் சார். ஆஹா. சார், அவனை புடிச்சு கொண்டு வரணும்னு தான் பார்த்தோம். கலைவாணி கழுத்திலே கத்தி வச்சு எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டான். அவ்வளோ பெரிய ரவுடி அவன்? ஆமாங்கய்யா, ரொம்ப மோசமானவன். அவனால எங்க குடும்பத்துக்கு ஆபத்து இருக்கு. அந்த முத்துப்பாண்டி பைய கூட அந்த ஊர்க்கார பையில 2 பேர் வந்திருக்காங்கய்யா. அதுல ஒருத்தவன் பேரு ஆறுமுகம், இன்னொருத்தவன் பேரு சக்திங்கய்யா. அவங்க மேல நீங்க நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம கொஞ்சம் காப்பாத்துங்கய்யா. அவன் மேல கம்ப்ளைண்ட் எழுதி கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கேன் சார். இந்தாங்க. ஓகே. சரி, இவனுங்க எங்க தங்கியிருக்கானுங்க? தெரியலையே. இல்லங்கய்யா, எங்க தங்கி இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாதுங்கய்யா. அவனுங்களோட போட்டோ ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? போட்டோ உங்ககிட்ட இருக்கா? இல்லங்க சார், அவங்க வந்து பிரச்சனை பண்ணும்போது அவங்கள நான் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். என்கிட்ட இருக்கு, பாருங்க. கொடுங்க. இந்தாங்க சார். என்னோட நம்பர் தரேன், அதுக்கு அனுப்பி வைங்க. சரிங்க சார்.